வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 15, 1982 USA சியாட்டல். அங்க இருக்கிற கிரீன் ரிவர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல 4-5 சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் அந்த ரிவர்ல ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வர்றத பாக்குறான். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும் பொழுது அது ஒரு 16 அல்லது 18 வயசு இருக்கிற ஒரு பெண்ணுடைய இறந்த உடல், உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம மிதந்துட்டு வந்திருக்கு. உடனே அந்த பசங்க பதறி போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கோ அது மிகப்பெரிய ஷாக் எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா யூஎஸ் ரொம்பவே மாடர்னைஸ் ஆயிட்டு இருந்த காலகட்டம் அது. நிறைய பப்ஸ், நைட் கிளப்ஸ், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்பதான் அங்க ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருந்த டைம் அது. சோ அந்த மாதிரி டைம்ல நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது சகஜமா தான் இருந்துச்சு. போலீஸும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலுமே அதை கம்ப்ளீட்டா நிறுத்த முடியல. சோ போலீஸும் அங்க கிரைம் சீனுக்கு வராங்க. அண்ட் யூஸ்வலா அங்க பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கு அப்ப தெரியாது இந்த கொலை வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த 2 வருடத்துல 50க்கும் மேற்பட்ட செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டு யுஎஸ் போலீஸ அந்த கொலைகாரன் கதி கலங்க வைக்க போறான் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கில்லரை கண்டுபிடிக்க அமெரிக்காவையே மிரள வச்ச இன்னொரு சீரியல் கில்லரான டெட் பண்டி உதவனா அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இந்த கில்லரை கண்டுபிடிக்க டெட் பண்டியும் ஒரு காரணமா இருந்தான். சோ யார் இந்த கில்லர், எதனால இந்த கொலைகளை பண்ணா, போலீஸ் கடைசியில் இந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியல் கில்லரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த கேஸை முதல்ல ஒரு சாதாரணமான ஒரு கேஸ் அப்படின்னு நினைச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 15, 1982 போலீஸ்க்கு இன்னொரு கால் வருது. அந்த கால்ல திருப்பியுமே அந்த கிரீன் ரிவர் கிட்ட இன்னொரு பெண்ணுடைய இறந்த உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது அது 31 வயதான மார்சியா அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் அப்படி இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அதே கிரீன் ரிவர்ல 17 வயதான சிந்தியா அப்படிங்கிற பெண்ணுடைய இறந்த உடலும் அங்க கிடைக்குது. இப்போ இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ்க்கு உடனே அந்த கிரீன் ரிவருடைய இன்னொரு சைடுல 16 வயதான ஓப்பல் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணோட இறந்த உடல் கிடைக்குது. கிடைச்ச இந்த 3 இறந்த உடல்களுமே பழைய கேஸ் மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம தான் கிடைக்குது. இப்பதான் போலீஸ் அவங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான கேஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லரா தான் இருக்கணும் அப்படின்னு உணர ஆரம்பிச்சாங்க. உடனே ஆகஸ்ட் 16, 1982 ராபர்ட் கெப்பல் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்னு உருவாக்கப்படுது. அவங்க ஸ்பெஷலா இந்த கேஸை மட்டும் தான் கவனிக்க போறாங்க. சோ போலீஸ்க்கு இப்போதைக்கு இந்த கேஸை பத்தி தெரிஞ்சது 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்னு, கொலை செய்யப்பட்ட எல்லாருமே செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ரெண்டாவது, கொலை செய்யப்பட்ட பெண்கள் மோஸ்டா 16 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. மூன்றாவது, கில்லர் பெண்களை கொலை பண்ணிட்டு கிரீன் ரிவர்ல டிஸ்போஸ் பண்றான். இதை தவிர போலீஸ்க்கு வேற
எந்த ஒரு சிக்னிபிகன்ட் க்ளூவுமே கிடைக்கல. இப்போ மாதங்கள் நகர ஆரம்பிக்குது. 1982 எண்டுல இதே மாதிரி இன்னும் 9 பெண்களுடைய இறந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்படுது. கில்லர் இந்த பெண்களுடைய அழுகிய உடல்கள் எல்லாத்தையுமே கிரீன் ரிவர்ல மற்றும் அதோடைய சுற்றுவட்டார பகுதியில் அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்ததால மீடியா இந்த கில்லருக்கு கிரீன் ரிவர் கில்லர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. முதல்ல இந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாருமே மோஸ்டா டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்லயோ இல்ல கொலை செய்யப்பட்டு பல நாட்கள் கழிச்சோ தான் போலீஸ்க்கு இவங்களுடைய இறந்த உடல்கள் கிடைச்சிருக்கு. இதனால ஃபாரன்சிக் டீம்ல அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு பெருசா டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் எல்லாமே பண்ண முடியாம இருந்துச்சு. அதாவது கிடைச்ச விக்டிம்ஸ் உடைய உடம்புல மத்த வேற யாராவதுடைய டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கறத ஷூரா கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இறந்து போனவங்க எல்லாருமே செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறதால இவங்க நிறைய ரேண்டம் பீப்புள்ஸோட கான்டாக்ட்ல இருந்திருப்பாங்க. அண்ட் மோஸ்டா இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட போறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோட தான் இருப்பாங்க. இதனால போலீஸ்க்கு குறிப்பிட்டு இவங்க எல்லாம் தான் சஸ்பெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாம இருந்துச்சு. என்னைக்குமே ஒரு கேஸ்ல சஸ்பெக்டோடைய லிஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கேஸ்ல கிரிமினலை கில்லரை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல சஸ்பெக்டோடைய லிஸ்ட் பெருசாயிட்டு தான் இருந்துச்சே தவிர போலீஸ்க்கு இந்த கேஸ்ல வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அப்ப கிடைக்கல. இப்ப இந்த கேஸ் ஆரம்பிச்சு ஒரு வருஷம், அதாவது ஜூலை 1983 வரைக்குமே கிட்டத்தட்ட 26 செக்ஸ் ஒர்க்கர்ஸ் காணாம போயோ அல்லது இறந்த நிலைமையிலயோ கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஆனா போலீஸ்க்கோ இந்த கேஸ்ல வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் 18 வயதான மேரி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டல் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் ஒரு ப்ராஸ்டிடியூட் தான். அப்ப கரெக்டா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சோ அந்த ஃபோன் பேசுறதுக்காக அவர் அங்கிருந்து எந்திரிச்சு போயிருக்காரு. அந்த போனை பேசிட்டு திரும்ப வந்து பார்க்கும் பொழுது மேரி அங்க இல்ல. உடனே பயந்து போய் அக்கம் பக்கம் தேடுறாரு, வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப கரெக்டா மேரி வேற ஏதோ ஒரு பிக்கப் ட்ரக்ல ஏறி போறத இவர் நோட்டீஸ் பண்றாரு. உடனடியே அதை போய் ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது வேகமா அங்கிருந்து கிளம்பிடுது. சோ இவருடைய கார்ல அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பிக்கப் ட்ரக் அவருடைய கண் பார்வையில் இருந்து காணாம போயிருது. உடனடியா இவர் அந்த பிக்கப் ட்ரக் காணாம போன இடத்துல இருக்கிற ஏரியால வேற எங்கேயாவது அது நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவரு நினைச்ச மாதிரியே ஒரு ரிமோட்டான ஏரியால அதே மாதிரியான ஒரு பிக்கப் ட்ரக் நின்னுட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. உடனடியா இத போலீஸ்க்கு அவர் இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் உடனடியாக அங்க வந்துடுறாங்க. அப்படி அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த ட்ரக் 34 வயதான கேரி ரிஜ்வே அப்படிங்கிற ஒரு லோக்கல் ட்ரக் பெயிண்டருடைய இது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்ப அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு மேரியா அது யாரு அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. போலீஸ் இப்ப அவருடைய வீட்டை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க மேரி இருக்கிற மாதிரியான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவரை இந்த கேஸ்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு ஆதாரமுமே அங்க கிடைக்கல. சோ போலீஸ் அவரை விட்டுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் பிளான் பண்றாங்க. இதன்படி நிறைய பெண் போலீஸ் ப்ராஸ்டிடியூட் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்கள மாதிரி நிறைய இடங்கள்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி நிக்கும் பொழுது யாராவது ஒருத்தங்க அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாலோ இல்ல அட்டாக் பண்ணாலோ அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணா கண்டிப்பா கில்லரை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன் மூலமா போலீஸ்க்கு ஒரு 3 முக்கியமான சஸ்பெக்ட்ஸ் கிடைச்சாங்க. முதல்ல ஒரு 2 ப்ராஸ்டிடியூட்டை கன்னை வச்சு செக்ஸுவல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுக்காக கிளின்டன் கிளர்க் அப்படிங்கிறவரு சஸ்பெக்டா மாறுறாரு. அவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் மேல நிறைய கிரிமினல் கேஸ் இருக்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட 2 ஹேண்ட் கன்னும் இருக்கு. சோ அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா விசாரணையில நான் போதையில இருந்தனால தான் அப்படி பண்ணிட்டேன், மத்தபடி நான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ கொலைகள் நடந்திருக்கக்கூடிய நேரத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நேரத்துல இவர் வேற ஒரு இடத்துல இருந்தார் அப்படிங்கிற ப்ராப்பர் அளவையும் அவர்கிட்ட இருந்திருக்கு. சோ போலீஸ் அவரை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா ட்ரக் பெயிண்டர் ஒருத்தரை போலீஸ் சஸ்பெக்டா நினைச்சாங்க இல்லையா, கேரி ரிஜ்வே, அவரு திருப்பியுமே இந்த அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஒரு சஸ்பெக்டா மாறுறாரு. ஆனா கேரியோ திருப்பியுமே தன்னையே சஸ்பெக்டா மாத்தினதால ரொம்பவே கோவப்படுறாரு. சோ அவரே முன் வந்து வேணும்னா பாலிகிராஃப் டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னா நம்ம சேனல் பாக்குற மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட். அதை வச்சு ஒரு பர்சன் உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்னு அவங்களுடைய பல்ஸ் ரேட், பிபி எல்லாத்தையுமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சோ போலீஸுமே அவரை வச்சு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆகுறாரு. அதாவது அவர் எந்த ஒரு பொய்யுமே சொல்லல அப்படிங்கிறது தெரிய வருது. சோ போலீஸ் அவரையும் ரிலீஸ் பண்றாங்க.
மூன்றாவதா போலீஸ் 41 வயதான ஒரு டாக்ஸி டிரைவரை அவங்களுடைய லிஸ்ட்ல ஒரு பிரைம் சஸ்பெக்டா வைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மற்றும் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது அவருதான் கிரீன் ரிவர் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் ரொம்பவே நம்பினாங்க. ஆனா அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு காரணமுமே கிடைக்கல. சோ இவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அன்பெய்டு பார்க்கிங் டிக்கெட்ஸ் மத்த டிராபிக் கேசஸ் எல்லாத்தையுமே போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற நேரத்துல வேற எந்த ஒரு கொலைகளுமே நடக்கல அப்படின்னா கில்லர் இவனா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனா அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்த நேரத்திலையும் வெளியில கொலைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. சோ போலீஸ் வேற வழி இல்லாம அவரையுமே ரிலீஸ் பண்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1983 முடிவுல சியாட்டில்ல மட்டும் மொத்தம் 42 பெண்கள் காணாம போயோ அல்லது இறந்த நிலைமையிலயோ கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஆனா போலீஸ்க்கு ப்ராப்பரான க்ளூ இல்லாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் அமெரிக்காவையே பயமுறுத்திய சீரியல் கில்லரான டெட் பண்டி இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ராபர்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதி அதுல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே ராபர்ட்டும் அவனை மீட் பண்றதுக்காக அங்க போறாரு. அப்படி அங்க போய் பார்க்கிறப்ப அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மோஸ்டா இந்த கில்லருடைய வீடு அவன் இறந்த உடல்களை டிஸ்போஸ் பண்ற அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கில்லர் கண்டிப்பா திரும்பவுமே அவன் டிஸ்போஸ் பண்ண அந்த இடத்துக்கு அந்த இறந்து போன பெண்களுடைய உடல்கள் கூட செக்ஸ் வச்சுக்குவான். அதாவது அவன் ஒரு நெக்ரோஃபைலா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ டெட் பண்டி சொன்னதை கேட்டு ஷாக்கான போலீஸ் கிரீன் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியால போலீஸோடைய சர்வைலன்ஸை அதிகப்படுத்துறாங்க. இப்ப இந்த கேஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருச்சு. 1984 மார்ச்சுக்கு அப்புறமா கொலைகள் கம்மியாக ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறமா எந்த ஒரு கொலையுமே நடக்கல. பட் போலீஸ்க்கு கில்லர் கிட்ட நெருங்க கூட முடியல. போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏன் கொலைகள் நின்னுருச்சு, ஏன் கில்லர் கொலைகளை ஸ்டாப் பண்ணா, ஒருவேளை கில்லர் இறந்து போயிட்டானா, இல்ல அவனுடைய கில்லிங் ஸ்டைல மாத்திட்டானா, இல்ல அவன் வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டானா, இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு போலீஸ் குழம்பி போனாங்க. இப்போ கடைசியா ஒரு முறை கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ வரைக்குமே அவங்க கிட்ட இருந்த எல்லா சஸ்பெக்ட்ஸையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு A+ லெவல் சஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுல டெட் பண்டி சொன்ன மாதிரி அந்த கிரீன் ரிவர் பக்கத்துல இவங்க சஸ்பெக்டா நினைச்சவங்களோட யாருடைய வீடெல்லாம் அங்க இருக்கோ, யாரெல்லாம் இந்த கேஸ்ல 2 அல்லது 3 முறைக்கு மேல சஸ்பெக்டா ஆட் பண்ணப்பட்டிருக்காங்களோ, இல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ, இவங்க எல்லாத்தையுமே இப்ப இந்த A+ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து DNA சாம்பிள்ஸ் எடுத்து அத ஒரு DNA ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படி கிரியேட் பண்ண எந்த ஒரு DNA ப்ரொஃபைலும் விக்டிம்ஸோட உடம்புல கிடைச்ச DNA கூட மேட்ச் ஆகவே இல்லை. இதுக்கப்புறமா வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. இந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஆரம்பிச்சு 20 வருடங்கள் கழிச்சு USA மக்களும் போலீஸும் இந்த கேஸை மறந்திருந்த அந்த சமயத்துல 2001 நவம்பர்ல DNA ப்ரொஃபைலிங்ல நிறைய அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் வருது. அப்ப திரும்பவுமே போலீஸ் அவங்க வச்சிருந்த A+ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்த DNA ப்ரொஃபைலிங்கை வச்சு இறந்து போன பெண்களுடைய உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட DNA ப்ரொஃபைல்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிச்சு ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, போலீஸ்க்கு முதல்ல கிடைச்ச 4 விக்டிம்ஸான மார்சியா, ஓப்பல், சிந்தியா, வெண்டி இவங்களுடைய உடம்புல இருந்து கில்லருடைய DNA ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது A+ சஸ்பெக்ட்ல இருந்த ஒருத்தருடைய DNA கூட 100% மேட்ச் ஆயிருக்கு. அது வேற யாரும் இல்ல, போலீஸ் கிட்ட 3 முறை மாட்டி எதுக்கு என்ன சும்மா சும்மா சஸ்பெக்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தானே முன்னாடி பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்து அதுல பாஸும் ஆகி போலீஸுடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு போயிருந்த ட்ரக் பெயிண்டரான கேரி ரிஜ்வே தான். போலீஸால இவன் தான் கில்லர் அப்படிங்கறத நம்பவே முடியல. இவன் எவ்வளவு கிளவரா இருந்திருக்கான் அப்படின்னா, ஒரு பாலிகிராஃப் டெஸ்டையே ஏமாத்துற அளவுக்கு திறமை வாய்ந்தவனா இருந்திருக்கான். இப்ப போலீஸ் கேரிய கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கேரியும் போலீஸுடைய கஸ்டடியில் இருக்கும்போது ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கான். அவனை யாரு பார்த்தாலுமே ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுடைய பேச்சு, அவனுடைய ரியாக்ஷன் எல்லாமே ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு.
இப்ப போலீஸ் கேரியுடைய ஹிஸ்டரியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பிப்ரவரி 18, 1949 சால்ட் லேக் சிட்டில பிறந்த இவனுக்கும் நம்ம பாக்குற மோஸ்ட் ஆஃப் த சைக்கோ கில்லர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே ஒரு ட்ரபிள்டு சைல்ட்ஹுட் தான் இருந்திருக்கு. இவனுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லயுமே இவனுடைய பேரண்ட்ஸுக்கு நடுவுல எப்ப பார்த்தாலுமே சண்டையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இவனுடைய அம்மா அப்பவே ரொம்பவே மாடர்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்த கேரிக்கு அவனுடைய அடோல்சன் ஸ்டேஜ்ல அவனுடைய அம்மா மேலேயே ஒரு செக்ஸுவல் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் அவன் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலுமே செக்ஸ் மேல அவனுக்கு இருந்த ஆர்வம் குறையாம இருந்திருக்கு. நாட்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அவனுடைய டீனேஜ் வயதுல செக்ஸ் மேல பைத்தியமாக ஆரம்பிச்சிருக்கான். அடிக்கடி ப்ராஸ்டிடியூட் கிட்ட போறத வழக்கமா வைக்க ஆரம்பிக்கிறான். அதே போல இவனுடைய மேரேஜ் லைஃபுமே பெருசா சக்சஸ்ஃபுல்லா அமையல. 1971 இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான கிளாடியாவை மேரேஜ் பண்ணிக்கிறான். ஆனா இவன் யுஎஸ் ஆர்மியில சேர்ந்து வியட்நாமுக்கு போருக்கு போயிருந்த சமயத்துல இவனுடைய ஒய்ஃபான கிளாடியா கேரியுடைய ஃப்ரெண்டோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அது இவனுக்கு தெரிய வந்து 1972 ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 1973 மார்சியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 1975 மேத்யூ அப்படிங்கிற ஒரு பையனும் பிறக்கிறான். ஆனா கேரிக்கோ செக்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் குறையாம அடிக்கடி ப்ராஸ்டிடியூட் கிட்ட போறது, மார்சியாவை செக்ஸுக்கு ஃபோர்ஸ் பண்றது, பொது இடங்கள்ல செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணி மார்சியாவை இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். சோ இந்த மேரேஜும் 1981 டிவோர்ஸ்ல முடியுது. இதுக்கு அப்புறமா தான் 1982 இருந்து இவனுடைய சீரியல் கில்லிங்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா 1985 அவனுடைய மூன்றாவது ஒய்ஃபான ஜூடித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை மீட் பண்றான். ரெண்டு பேருமே 3 வருடங்களா டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா 1988 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவனுடைய சீரியல் கில்லிங்ஸுமே ஃபுல்லா ஸ்டாப் ஆகுது. இந்த அவனுடைய தேர்ட் மேரேஜுக்கு அப்புறமா அவன் ரொம்பவே நார்மலா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கான். இவனை பத்தி இவனுடைய தேர்ட் ஒய்ஃபான ஜூடித் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரு ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. அவரு ரொம்பவே ஸ்வீட் அண்ட் கைண்டான ஒரு பர்சன். அவரு என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்குவாரு. அவருக்கு இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து அவன் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேரி அவன் பண்ண கொலைகளை ஒத்துக்கிறான். போலீஸ் கிட்ட அவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கறத சொல்றதாகவும், பாக்கி இருக்கிற விக்டிம்ஸ் உடைய பாடி எங்க இருக்குது அப்படிங்கறதையும் சொல்றேன் அப்படின்னும், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீல் தரணும் அப்படின்னு கேட்கிறான். அது என்ன அப்படின்னா, அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாது, அதுக்கு பதிலா லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். போலீஸும் அவனுடைய டீலுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவன் கொலைகளை எப்படி பண்ணான் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு போலீஸே ஷாக் ஆனாங்க. அப்படி கேரி போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். அவன் பயங்கரமா பிளான் போட்டு எல்லாமே பெண்களை கடத்தல. அப்ப இருந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை ரொம்பவே கிளவரா யூஸ் பண்ணி பெண்களை ரொம்பவே ஈஸியா கடத்தி கொலை பண்ணியிருக்கான். அவன் முதல்ல தன்னுடைய விக்டிம்ஸை ரொம்பவே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுவான். யார ரொம்பவே வல்னரபிளா ஈஸியா கொல்ல முடியுமோ அவங்கள தான் தன்னுடைய விக்டிமா சூஸ் பண்ணுவான். மோஸ்டா இவங்க எல்லாருமே 16 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள இருக்கிற சின்ன பொண்ணுகளா தான் இருப்பாங்க. இப்போ அந்த விக்டிம்ஸ் கிட்ட போய், அதாவது அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட போய் அவங்கள ஹையர் பண்றதுக்கு முன்னாடி இவனுடைய பையனுடைய போட்டோவை காமிப்பான். சோ அதன் மூலமா இவன் ரொம்பவே சேஃப் அப்படிங்கறதையும் இவன் ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கறதையும் காமிச்சு விக்டிம்ஸை நம்ப வைப்பான். பிகாஸ் அந்த டைம்ல ஊர் முழுக்க சீரியல் கில்லிங்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப கூட, அவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருந்தும் கூட பெண்கள் இவனை ரொம்பவே சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணி இவன் கூட போறதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப விக்டிம்ஸை ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள கூப்பிட்டு அவனுடைய வீட்டுக்கு போவான். அப்படி வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற விக்டிம்ஸை அவனுடைய பிக்கப் ட்ரக்லயே ஒரு ரிமோட்டான ஏரியாவுக்கு கூட்டிட்டு போவான். இப்போ அவனுடைய வீட்டுல இல்ல அப்படின்னா அவனுடைய பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு ஷெட் மாதிரி இருக்கும். அந்த செட்டப் குள்ள போய் ரெண்டு பேருமே செக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்டிம்ஸ்க்கு பின்னாடி போய் அவங்க தப்பிச்சு ஓட முடியாதபடி புடிச்சிட்டு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ஆரம்பிப்பான். சில விக்டிம்ஸ் இவன் தங்களை அட்டாக் பண்றான் அப்படின்னு புரிஞ்சு அடுத்தது அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விக்டிமை இவன் கொலை பண்ணி முடிச்சிருப்பான். அப்படி ஏதாவது ஒரு விக்டிம் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை இவன் ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவான். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவன் சூஸ் பண்ண விக்டிம்ஸ் எல்லாருமே 16 இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. சோ அவங்களை கண்ட்ரோல் பண்றது இவனுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இப்போ அந்த விக்டிம்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா சும்மா விட மாட்டான். இறந்து போன அவங்களுடைய இறந்த உடல்களுக்கு மேல
மேல பேட்டரி ஆசிட்டை ஊத்துறது, அவங்களுடைய ஃபிங்கர் நெயில்ஸை புடுங்கிறது, அவங்களுடைய தலைமுடியை பிடுங்கி எடுத்து அதை எரிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அதிலிருந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்கான், ஹை ஆயிருக்கான். இப்படி பல மிருகத்தனமான செயல்களை செஞ்சுட்டு உடனே எல்லாம் அந்த இறந்த பெண்களுடைய உடல்களை டிஸ்போஸ் பண்ண மாட்டான். மலைகளுக்கு மேல உள்ள காட்டுல ஏதாவது ஒரு சேலவான இடத்துல இந்த உடல்களை வச்சுட்டு போயிருவான். அதுக்கப்புறமா மறுபடியுமே திரும்ப வந்து அந்த இறந்த உடல்கள் கூட செக்ஸ் வச்சுக்குவான். இதை பத்தி அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனக்கு நெக்ரோஃபைல் அவ்வளோக்கா பிடிக்காது, ஆனா இறந்து போன உடல்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி, அவங்க ரெசிஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, மேலும் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி அந்த இறந்த உடல்கள் கூட இவன் செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த இறந்த பெண்களுடைய உடம்பு அழுகுன நிலைமையில புழுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படின்னும், ஒரு சில முறை இதை பார்த்து தனக்கு மூட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னும், அதுக்கப்புறமா அந்த இறந்த உடல்களை கிரீன் ரிவர்லயோ அல்லது அதுக்கு பக்கத்து ஏரியாலயோ டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த இறந்த உடல்களை டிஸ்போஸ் பண்ணும் பொழுது போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு அந்த இறந்த உடல்கள் கூட மத்தவங்க யூஸ் பண்ண சிகரெட் பட்ஸ், சுவிங்கம், ரிட்டன் நோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து அந்த கிரைம் சீனையே கண்டாமினேட் பண்ணிடுவான். ஆக்சுவலா கோர்ட்ல 49 கொலைகள் தான் இவன் மேல நிரூபிக்க முடிஞ்சது. ஆனா போலீஸ் இவன் கிட்ட கேட்டதுக்கு எனக்கு கணக்கு மறந்து போயிருச்சு, ஒரு 70-80 பண்ணிருப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இல்லாம சொல்லியிருக்கான். கோர்ட் இவனுக்கு ஒவ்வொரு கொலைகளுக்குமே 10 வருடங்கள் அப்படின்னு 49 கொலைக்கு மொத்தம் 490 வருடங்கள் லைஃப் சென்டென்ஸ் பிளஸ் எவிடன்ஸை போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சதுக்காக ஒரு கொலைக்கு 1 வருடம் அப்படின்னு அடிஷனலா 49 வருடங்கள் லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல் அப்படின்னு தண்டனை வழங்கப்படுது. இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இதே சமயத்துல கேரி ரிட்ஜ்வே வாஷிங்டன்ல இருக்கிற ஜெயில்ல அவனுடைய மிச்ச நாட்களை கழிச்சிட்டு இருக்கான். போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவங்க எல்லாருமே ப்ராஸ்டிடியூட்ஸ் தானே, அவங்க எல்லாம் சாகணும் அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான், மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் இப்படி சொன்னதுக்காக கோர்ட் இவனுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் தராங்க. அது என்ன அப்படின்னா, விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவனை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பப்ளிக்கா கோர்ட்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றத இவன் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல நிறைய விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மனம் உடைஞ்சு இவனை திட்டி தீர்க்கிறாங்க. ஆனா அவனும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஆனா இதுல லிண்டா அப்படிங்கிற ஒரு விக்டிமுடைய அப்பா அந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையுமே மன்னிச்சு விட சொல்லியிருக்காரு, சோ நானும் உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமேலாவது ஒரு நல்ல மனிதனா மாறி இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்ன அடுத்த நொடி எத்தனையோ கொடூரமான கொலைகளை பண்ண கேரி ரிட்ஜ்வே முதல் முறையா தான் பண்ண தப்ப உணர்ந்து அந்த கோர்ட்லயே மனசொடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருக்கான். நம்ம சேனல்ல பார்க்குற முக்காவாசி சைக்கோ கில்லர்ஸ்க்கு இவன் மாதிரியே அவங்களுடைய சின்ன வயசுல ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அடோல்சன் ஏஜ்ல ஒரு பையனுக்கு பெண்களை தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அப்ப பேரண்ட்ஸான நம்ம தான் சின்ன வயசுல இருந்தே ஒரு பையனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமா கவனிச்சுக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட மோசமான கேரியே அவனுடைய தேர்ட் ஒய்ஃபான ஜூடித் இவன் மேல காட்டின அன்பிற்கு அப்புறமா அவன் பண்ணிட்டு இருந்த கொலைகளை நிறுத்தி இருக்கான். கோர்ட்ல ஒரு விக்டிமுடைய அப்பா இவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் பண்ணின தப்பு எல்லாத்தையுமே நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே நம்ம சரியான அன்பையும் பாசத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு அழகானதா மாறும் அப்படின்னு யோசிங்க. ஸ்ப்ரெட் லவ் டு எவ்ரிஒன். ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பேற்பட்ட மனித மிருகமான கேரி இப்படி மாறுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர், அன்சால்வ்டு கேசஸ் உடைய ஃபேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.